நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஓ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசு தன் முன்னே சொல்கிறார். எரிகோ முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே சொல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து கரங்களை தட்டி. கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து. நிச்சயமாக கர்த்தருடைய கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளே, உங்களுக்கு எதிராக இருக்கிற எந்த எரிக கோட்டையோ நீங்கள் துதிப்பீர்களானால், நீங்கள் ஜெபிப்பீர்களானால், நிச்சயமாக உங்கள் எதிராக கட்டப்பட்டிருக்கிற அத்தனை கட்டுகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உடையும் என்று கர்த்தராகிய தேவன் என்று வாக்கு தருகிறார். நீ துதித்தா உன் குடும்பத்துக்கு விடுதலை, நீ துதித்தா உனக்கு விடுதலை, நீ துதித்தா உன்னுடைய சபைக்கு விடுதலை, நீ துதித்தா உன் தேசத்திற்கு விடுதலை என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற சத்தத்தை கேட்கிறவனாக உங்கள் மத்தியில் நின்று உரையாடி கொண்டிருக்கிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய கரம் என்றும் இன்றும் என்றும் மாறாதது. அவருடைய கரம் குறுகி போகவில்லை. தெபராளை ஆசீர்வதித்த தேவன் இன்று இந்த பிள்ளையை தெபராளை போல வைராக்கிய குணமுடைய பிள்ளையாக, வைராக்கியத்தை கைரத்தில் எடுக்கிற பிள்ளையாக ஆசீர்வதிக்கிற தேவனாய் இன்று நம்மத்திலே வந்திருக்கிறார். இன்று நம்மத்திலே வந்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற தெய்வம் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் இன்று இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். 2 கரங்களையும் பலிபீடத்துக்கு நேரே நீட்டு. 2 கரங்களையும் பலிபீடத்துக்கு நேரே பிள்ளைக்கு முன்னால் நீட்டு. முழு இருதயத்தில் துதியோடு ஸ்தோத்திர பலியிடுங்கள். கர்த்தராகிய தேவன் இன்று நம்மத்திலே அசைவாடுவார். ஜெபம் பண்ணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். திருச்சபையின் 3வது சந்ததியை ஆண்டவராகிய தேவன் காண செய்த கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஆண்டவரே பிள்ளையை என்ன சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய பலிபீடத்தில் நின்று கேட்டபோது தெபராளை போல வைராக்கியத்தோடு கோழையாயிருக்கிற மனுஷனையோ தைரியப்படுத்தும் விதமாக அந்த தெபராள் ஜனங்களுக்காக திறப்பில் நின்று வைராக்கியமாய் நின்று ஜெயம் கொண்டு தேசத்தை பாதுகாத்தது போல ஆண்டவராகிய தெய்வம் தெபராளோடு இருந்த அபிஷேகத்தை இன்று இந்த பிள்ளையின் சிரசில வைத்து அன்று தேசத்திற்காக திறப்பில் நின்றது போல இந்த சபைக்காக திறப்பில் நின்று இந்த சபையின் தேசத்து ஜனங்களுக்கு விடுதலையின் சமாதானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய உன்னதமான நல் பாக்கியத்தை இந்த பிள்ளையின் சிரசின் மேல் வைப்பேன் என்று சொன்ன தெய்வம் இன்று ஆண்டவராகிய தெய்வம்
பிள்ளையின் உச்சந்தலம் முதல் உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேக தைலத்தை ஊற்றி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணி இந்த தேசத்தில் உண்டாயிருக்கிற எந்த தீமையும் எந்த 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 கொள்ளை நோயும் பிள்ளையை வந்து அணுகி விடாதபடிக்கு பிள்ளையை தூதர்களை விட்டு பாதுகாத்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக சிறப்பாக ஓங்கி வளரும்படி ஆண்டவராகிய தேவன் தயவு செய்யும்படி 2 கரங்களையும் பிள்ளைக்கு நேராய் நீட்டி பிள்ளையை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திர பலியிடுங்கள். கர்த்தர் தாமே பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உம்முடைய நீதிமானாக, உம்முடைய ஒரு வேலைக்காரனாக, உம்முடைய ஒரு பிள்ளையாக இந்த திருச்சபை எங்களுக்கு தந்த தெய்வத்தை நோக்கி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பிள்ளையை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆசீர்வதித்து அபிஷேகித்து பலப்படுத்தி பிள்ளையை சீர்படுத்துவதற்கு ஏற்ற பலத்தினால் அபிஷேகிக்கிறேன் ஆண்டவரே, அபிஷேகிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அபிஷேகம் பிள்ளைகளுடைய பெற்றோரையும் வழி நடத்தும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்து ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் பிள்ளையின் சிரசில் தங்கி இருப்பதாக. பிள்ளையை கொண்டு வந்த பெற்றோர் 2 பேரும் தெபுராளை போல ஒரு வைராக்கிய குணம் உடையவளாக ஆண்டவராகிய தேவன் பிள்ளையை தரும்போது பிள்ளை என்னடா வைராக்கியம் இப்படி இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு விடாதபடிக்கு, பொம்பிள்ளை என்றால் சார்ந்த குணமாய் இருக்க வேண்டுமே, இவ்வளவு வைராக்கிய குணத்தில் இருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டு எதையோ ஒன்று சிந்தித்து விடாதபடிக்கு அந்த வைராக்கியத்திற்கு ஊன்றுகோலாய் நீங்களும் இருந்து அடுத்த சந்ததியை சபைக்காக நிலைநாட்டி வைப்பீர்கள் என்று ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை கேட்கிறேன். செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளையை பலப்படுத்தி நடத்துங்க, ஆவியில் நடத்துங்க. கர்த்தருடைய நன்மைகளையும் தீமைகளையும் அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் பிள்ளைக்கு சொல்லி சொல்லி ஞானப்பாலை ஊட்டி வளருங்கள். கர்த்தர் உங்களை ஆச்சரியமாக நடத்துவேன் என்று வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு போங்க.